அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சின்ன துவாவை பார்க்க போறோம். ரமலானை அடைவதற்கு முன்னாடி நம்ம இதை அதிகமாக ஓதிக்கொள்ளணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவுனாங்களோ தழுவிய ஆரம்பத்திலிருந்து இதுதான் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா அமல்களும் அப்போது சிரமமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல அப்பதான் இஸ்லாத்தை தழுவிருக்காங்கும் போது அவங்களால நிறைய இபாதத் நம்மளே மாதிரி செய்ய முடியாது. அப்ப நிறைய இபாதத் செய்ய முடியாதவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டே விஷயத்தான் சொன்னாங்க. ஒண்ணு 5 நேர தொழுகை, அதை நம்ம தொழுதுட்டு இருக்கோம். அது போக இந்த ஒரு துவாலேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும். அதைதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நாங்க தொழுகிறது அல்லாஹ்விற்கு நாங்க செய்யக்கூடிய கடமையா இருக்கு. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டியதே பெற்று தருவதற்கு ஏதாவது அமல் இருக்கான்னு கேட்ட போது இதைதான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வார்த்தை தான் அல்லாஹ் மௌஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி ஆஃபினி. இதுல பாத்தீங்கன்னா 5 வார்த்தை இருக்கு. 5மே 5 பலன்களை கொண்டுள்ளது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மௌஃபிர்லின்னு ஆரம்பிக்குதா. அல்லாஹ் மௌஃபிர்லினா அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு நமக்காக கேட்பதுதான். நம்ம ஒருத்தவங்க பாவ மன்னிப்பு கேட்டா பாவம் மன்னிச்சு அல்லாஹ் நன்மையை எழுதுறான். அதே மாதிரி இம்மை மறுமையில வெற்றியை கொடுக்குறான். அதனால மௌஃபிர்லி ஓதுறோம். அதுக்கப்புறம் வருகம்னினா அருள் புரின்னு அர்த்தம். அருள் புரினா அல்லாஹுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அப்ப அல்லாஹும் நமக்கு எல்லா நல்லதையும் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் கொடுக்கறதுக்கு வருகம்னி. அடுத்தது வஹ்தினி அப்படின்னா நேர்வழி கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கண்டிப்பா நமக்கு நேர்வழி எல்லா விஷயத்திலுமே வேணும். தீன்லயா இருந்தாலும் சரி, ஒரு துன்யா விஷயம், ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம், திருமண விஷயம், எதுலயா இருந்தாலும் ஒரு நேர்வழி நமக்கு வேணும். அதுக்காக கேட்கிறோம். வருசுக்னின்னு என்னது, உணவு கொடுன்னு கேட்கிறோம். கண்டிப்பா அல்லாஹிடத்துல இருந்து வாழ்வாதாரம், வேலை, வருமானம், உணவு எல்லாமே வருசுக்னில வரும். ஆஃபினி அப்படின்னா உடம்புக்கு நற்சுகத்தை கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அல்லாஹிடத்துல உடம்புக்கு நற்சுகத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் மன அமைதி, மூல அமைதியை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இது இருக்கும். இன்னொரு தடவை துவா சொல்றேன். அல்லாஹ் மௌஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி ஆஃபினி.